நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா த டையிங் டிடெக்டிவ். ஓகேங்களா, த டையிங் டிடெக்டிவ், சாகும் துப்பறிவாளர் அப்படின்னு சொன்னாங்க தமிழில். சரிங்களா, இந்த கதையோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங் மாதிரி போகும் கதை. அதான் சரிங்களா. அவுட்லைன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு கொலையாளியை எப்படி வந்து இந்த டையிங் டிடெக்டிவ் வந்து நடித்து தன்னோட நடிப்பால் பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணும். ஓகேங்களா. த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் சீரியஸ்லி இல். டிடெக்டிவ் இதில் யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். சரிங்களா, நிறைய கதை படிச்சிருப்பீங்க, அதில் இது ஒரு கதை. அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு. ஹி வாண்டட் டு மீட் ஹிஸ் அசிஸ்டன்ட் வாட்சன். அவருடைய அசிஸ்டன்ட் வாட்சனை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணணும் அவருக்கு. ஓகேங்களா. ஹி ஆஸ்க் இஸ் லேண்ட்லேடி டு கெட் ஹிம். அவருடைய லேண்ட்லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அனுப்பி வாட்சனை கூப்பிட சொல்கிறாரு. வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ் டு சி த கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர். வாட்சனுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன ஒரு உடம்பு சொல்லாமல் இருக்காருன்னு. வாஸ் வாட்சன் ஏபிள் டு சேவ் ஹிஸ் மாஸ்டர்? ரீட் ஆன் டு நோ மோர் அபவுட் த அண்டர்லைங் ஸ்டோரி பிஹைண்ட் ஹோம் சிக்னஸ். அதுக்கப்புறம் வாட்சன் வந்து அவரோட மாஸ்டரை சேவ் பண்ணாரா, என்ன நினச்சி எது நினச்சிங்கிறத கீழ்கொண்டு கதையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, என்ன கதையில் போயிடலாம். மிஸ்டர் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். அதாவது லேண்ட்லேடினா என்னன்னா அந்த வீட்டு உரிமையாளர்னு அர்த்தம். ஓகே, மிஸ்ஸஸ் ஹட்சன் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர் வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஹட்சனுங்கிறவங்க யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி, என்னென்னா அவங்க வீட்டு ஓனர். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேம் டு மீ அண்ட் செட். இந்த இதை என்ன பண்ணுறாரு, இவர் சொல்கிறாரு, யார், வாட்சன் சொல்கிற மாதிரி கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. மிஸ்டர் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேம் டு மீ அண்ட் செட். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங் மிஸ்டர் வாட்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்சன் இந்த மாதிரி மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து செத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஃபார் 3 days he has been sinking and I doubt if he will last another day. 3 நாளாக அவர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காரு, இன்னும் ஒரு நாளில் அவர் உயிரோடு இருப்பாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He would not let me get a doctor. அவர் என் டாக்டரையும் கூப்பிட்டு வர அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. I told him I could not stand it anymore and would get a doctor. He replied, let it be Watson then. என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக டாக்டரை கூப்பிட்டு வருவேன்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்லுது, அது வாட்சனாக இருக்கட்டும் அப்படின்னு உன் பேரை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. I was horrified for I had not heard about his illness before. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னால் ஒரு இல்லஸ்ல இருக்காருன்னு என்னால் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு நான் கேட்காதனால எனக்கு வந்து பார்க்கவும் முடியல, தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இவர். ஐ ரெஸ்ட் ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். டக்குன்னு என்னுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் டக்குன்னு அவர் தேடுறாரு. அஸ் வி ட்ரோவ் பேக் ஐ ஆஸ்க்டு ஹர் அபவுட் த டீட்டெயில்ஸ். காரில் அவரோட அவர் என்ன பண்ணி டக்குன்னு கோட்டு இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த மிஸ்ஸஸ் ஹேட்சனோட காரில் போகிறாரு. அப்போ காரில் போகும்போது கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, there is a little I can tell you sir. He has been working on a case down the Rotherhithe near the river and has brought this illness back with him. He took to bed on Wednesday afternoon and has never moved since. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், என்னென்னா ஒரு கேஸ் விஷயமா ராத்தர்ஹித்தே அப்படிங்கிற இடத்துல, அந்த எப்படின்னா ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவர் வந்து ஒரு கேஸ் விஷயமா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அங்கேருந்து அந்த நோயை வாங்கிட்டு வந்துட்டார். புதன்கிழமை மத்தியானம் படிக்கானவர் இப்போ வரைக்கும் அவங்களே எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3 நாள் எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் 3 days neither food nor drink has passed me lips. சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல. why did you not call a doctor? I asked. இவருக்கு ஏன் நீங்கள் டாக்டரை கூப்பிடல அப்படிங்கிறாரு. he would not have it sir. I did not dare to disobey him. அவருக்கு அலோவ் பண்ணல, என்னாலே அதை மீற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. he was indeed a sad sight in the dim light of foggy November day. The sick room was a gloomy spot. பட் இட் வாஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு சேடான மூமெண்ட்டில் நான் அவரை பார்க்குறேன். அந்த டிம் லைட்டில் ஃபாகி நவம்பர் டேல அவர் அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த ரூமில் அப்படியே ஒரு மங்கலான ரூமாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபாகி நவம்பருங்கிறது அதுக்குள்ளே ரொம்ப சேடாக படுத்துருக்காரு. பட் இட் வாஸ் அப்படி மேலே போயிடலாம். பட் இட் வாஸ் த கான் ஃபேஸ் ஸ்டாரிங் ஃப்ரம் த பெட் தட் ப்ரவுட் சில் டு மை ஹார்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேஸை பார்த்து அவர் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, உடையுது. அப்படியே அந்த உருவத்தை பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, அந்த வலுவிழந்த முகம் இதெல்லாம் விட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஹிஸ் ஐஸ் ஹேட் பிரைட்னஸ் ஃபார் ஃபீவர். அவர் கண் அப்படியே சிகப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹிஸ் சீக்ஸ் வேர் ஃப்ளஷ்டு. அவர் எப்படி சொல்கிறது, அவருடைய கண்ணங்கள்லாம் வீங்கி இருக்குது. அண்ட் ஹிஸ் ஹேண்ட் ட்விச்ட் ஆல் த டைம். விரலாம் விரைச்சிருக்கு. ஹீ லே
லிஸ்ட்லெஸ் இந்த மாதிரி ஒரு படுத்திருக்காரு. மை டியர் ஃபெல்லோ ஐ கிரைட் அப்ரோச்சிங். நான் வந்து அன்பானவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரு ஸ்டாண்ட் ரைட் பேக் ஷி கிரைடு. நீ பின்னாடி தள்ளுன்னு அவர் அழுகுறாரு. பட் வை ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ செட். அவன் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சர்டன்லி வாட்சன், பட் இட்ஸ் ஃபார் யுவர் ஓன் சேக், ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. உன்னோட நல்லது தான் சொல்கிறேன், நீ தள்ளிங்களே அப்படிங்கிறாரு. என்னது என்னோட நல்லதுக்கா அப்படின்னு அதிர்ச்சி வர்றாரு. உடனே அவர் சொல்கிறார், ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ, இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா, இட் இஸ் டெட்லி அண்ட் கான்டேஜியஸ் வாட்சன், தட்ஸ் இட் பை டச். எனக்கு வந்து என்ன பிரச்சனை எனக்கு தெரியும், இந்த நோய் வந்து சுமத்ரால தான் எனக்கு வந்திருக்கு, இது ரொம்ப கொடுமையான நோய், அதனால தான் உங்கள் தள்ளி நிற்க சொல்ல, தொடர்றதுனால கூட இது பரவும் அப்படிங்கிறது. குட் ஹெவன் ஹோம்ஸ், டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ ஐ செட் அட்வான்ஸ் டோரிங். உடனே கடவுளே ஹோம்ஸ், நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, தே கேன் ஸ்டாப் மீ, திஸ் கேன் ஸ்டாப் மீ, இதே நான் நிப்பாட்டிடுமா அப்படின்னு இவன் திருப்பி தொடர்றது முன்னாடி போகிறான். If you will stand there, I will talk. If you don't, you must leave the room, said my master. நீ அங்கே நின்று பேசுகிற மாதிரி இருந்தால் நான் அவன்கிட்ட பேசுகிறேன், ஓகேவா? இல்லை அப்படின்னா நீ இடம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? இவர் ஷெர்லாக் சொல்கிறாரு, ஷெர்லாக் ஹோம்ஸும் சொல்கிறாரு. அடுத்த பாருங்கள், ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் டு ஹோம்ஸ் விஷஸ், பட் நவ் மை ஃபீலிங்ஸ் as a doctor were aroused. I was at least his master in the sick room. அதாவது எப்பயுமே இவர் வந்து ஹோம்ஸோட விஷயம் என்ன சொல்கிறது, அவரோட விருப்பத்துக்கு விட்டுருவார். பட் இப்போ டாக்டராக அதை பண்ண முடியல, தன்னோட மாஸ்டர் வந்து சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறார். ஹோம்ஸ் ஐ செட், யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. இவர் வந்து சொல்கிறார் ஹோம்ஸ்ட, நீயா இல்லை பாரு, நீ உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா அது தேவையில்லை, நான் வந்து என் சிம்டத்தை வந்து உன்னோட சிம்டம் ஐடென்டிஃபை பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இஃப் ஐ எம் டு ஹாவ் எ டாக்டர் செட் ஹி, லெட் மீ அட்லீஸ்ட் ஹாவ் சம்மோன் இன் ஹூம் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ். இவர் சொல்கிறார் என்னென்னா, அப்படி எனக்கு டாக்டர் வேணும்னா எனக்கு நம்பிக்கை இருக்க டாக்டராக வர வைங்க அப்படிங்கிறார். தென் யூ ஹாவ் நன் இன் மீ, அப்போ என் மேல் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறப்ப, இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டைன்லி பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன், யூ ஆர் ஏ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் நாட் ஏ ஸ்பெஷல் ஆஃப் திஸ் டிசீஸ். இன்னும் அப்போ என் மேல் நம்பிக்கைங்கிறப்ப நீ நல்ல நண்பன் தான், பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது நீ வந்து ஒரு சாதாரண ஜென்ரல் டாக்டர், நீ வந்து இந்த டிசீஸுடைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜாப்பர்மிங் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன். இவர் என்ன சொல்கிறாரு, சார் ஜாப்பர் மேக்கையோ அல்லது பென்ட்ரிஸையோ ஆர் பெஸ்ட் மேன் நான் கொண்டாடவா அப்படின்னு சொல்லும்போது, ஹவு இக்னோரண்ட் யூ ஆர் வாட்சன் ஹி செட் வித் எ கிரவுண்ட். இவர் ஒன்று டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி கடுப்பில் கத்துறாரு. வாட் டு யூ நோ அபவுட் தர்பான்லி ஃபீவர் ஆர் த பிளாட்ஃபார்மஸ் ஆஃப் பிளேக், இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தெம் ஐ அட்மிட், நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு கொண்டு போகிறாரு. தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்ட், ஏகப்பட்ட டிசீஸ் வந்து ஈஸ்ட்டில் இருக்குது. ஐ ஹவ் லேர்ன் தட் மச் டியூரிங் மை ரீசன்ட் ரிசர்ச்சஸ், நான் வந்து என்னுடைய கடைசி கட்ட ரிசர்ச் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் டியூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் சர்ச், அதனால தான் எனக்கு இந்த நோயே வந்துச்சு இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹீ செட், அவர் சொல்கிறார், ஐ வில் பிரிங் டாக்டர் ஆன்ஸ்டி தென் ஐ செட் கோயிங் டுவார்ட்ஸ் த டோர். அப்படியா சரி, நான் போய் வந்து டாக்டர் ஆன்ஸ்டியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கதவு பக்கத்தில் போகிறாரு. நெவர் ஹாவ் ஐ ஹேட் சச் எ ஷாக் வென் த டையிங் மேன் போல்டட் த டோர் அண்ட் லாக் இட். இவன் கதவு கிட்ட போகிறப்ப டக்குன்னு ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, எரிஞ்சு போய் கதவை சாத்தி சாவி எடுக்கிறார் கடுப்பில் கத்திக்கிட்டு. இட் ஷவுட்டட் இன் அன் அன்கண்ட்ரோல்டு வே அண்ட் எ மூமெண்ட் ஹி வாஸ் பேக் இன் ஹிஸ் பெட். நான் அப்படி ஒரு சாவி கிடக்கிறவன் இப்படி செய்யறதுலாம் நான் பார்த்தே கிடையாது. டக்குன்னு போய் கதவை அடைச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சாவி எடுத்து திருப்பி போய் படுத்துக்கிறாரு. யூ won't have the key by force from me வாட்சன், என்கிட்ட நீ சாவியை பறிக்கலாம் முடியாது. பி ஹியர் till 6 o'clock, இங்கே வரைக்கும் நீ 6 மணி வரைக்கும் இரு, இட் இஸ் 4 now அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம்ஸ் ஐ செட், இது என்ன பைத்தியகரமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் வாட்சன். ஒன்லி 2 hours வாட்சன், தென் யூ கேன் கெட் ஏ டாக்டர் ஆஃப் மை சாய்ஸ். ஒன்லி 2 மணி நேரம் மட்டும் தயவுசெய்து வெயிட் பண்ணு, நான் அதுக்கப்புறம் நீ டாக்டர் கூப்பிட்டு வா, என்னோட சாய்ஸ் போய் டாக்டர் கூப்பிட்டு வா அப்படிங்கிறது. யூ கேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே மேலே போகுது கதை. யூ கேன் ரீட் சம் புக்ஸ் ஓவர் தேர் அட் 6 we will talk again. அங்கே புக்ஸ் நிறையா இருக்குது, அதுவே படி, 6 மணிக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறது. unable to settle down to reading, இவரால் படிக்க முடியல. ஐ வாக்டு ஸ்லோலி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் லுக்கிங் அட் த பிக்சர்ஸ், சுற்றி படங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலி ஐ கேம் டு த மேண்டில் பீஸ் வேர் அமாங் அதர் திங்ஸ் ஐ சா எ ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவோரி பாக்ஸ் வித் ஸ்லைடிங் இட். அப்படியே படத்தை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே டேபிள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது என்னென்னு பார்த்தா ஒயிட் ஐவோரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதை இவர் என்ன பண்ணுறாரு, அப்படி பார்த்துட்டு இருக்காரு, தொட முயற்சி பண்ணுறாரு. அஸ் ஐ ஹெல்ட் இட் இன் மை ஹேண்ட் இன் டு எக்ஸாமின், அதை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ஐ ஹியர் எ ட்ரெட்ஃபுல் கிரை, கத்துறாரு அவர், யார் நம்ம ஹோம்ஸ் வந்து. புட் இட் டவுன் அட் ஒன்ஸ், அதை வை முதல்ல அப்படிங்கிறார் வாட்சன். He said, I hate to have my things touched.
சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹேவ் மை ரெஸ்ட். எனக்கு என்னோட பொருளை யார் தொட்டாலும் பிடிக்காது, அது மாதிரி வைமுத கீழே நீ உட்கார அமைதியான ரெஸ்ட் இருக்க விடு அப்படின்னு கத்துறாரு. ஓகேவா? தென் ஐ sat in a silent rejection until the stipulated time had passed. இப்போ அப்படியே கட்டுப்பாய் உட்காராரு அடுத்த இருக்கிற டைமுக்கு. Now Watson, he said, have you any change? Yes, I replied. அவர் சொல்கிறார். Yes, Watson. Now Watson, he said, have you any change? Yes, I replied. How many half crowns? Put them in your watch pocket and all the rest in your trouser pocket. இவர் சொல்கிறாரு, அதாவது வந்து வாட்சன்கிட்ட ஹோம்ஸ் கேட்குறாரு என்னென்னா, ஏதாவது சில்லறை வச்சுருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஆமாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எத்தனை ஹாஃப் க்ரௌன்ஸ் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே புட் தெம் இன் யுவர் வாட்ச் பாக்கெட் அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யுவர் ட்ரௌசர் பாக்கெட். இவர் என்ன சொல்கிறார், வாட்ச் பாக்கெட்டில் கொஞ்சம் போட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் உங்கள் ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். யூ வில் லைட் த கேஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி ஹாஃப் ஆன். அந்த லைட் கேஸ் இதை ஆன் பண்ணு, ஆனால் அதை ஆஃப் எரிஞ்சால் போதும். யூ வில் ஹேவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் ஆன் த டேபிள் வித் இன் மை ரீச். ஒரு பேப்பரும் பென்னும் என் கை கேட்ட தூரத்தில் வச்சுது. நான் பிளேஸ் த ஐவரி பாக்ஸ் ஆன் த டேபிள் வித் இன் மை ரீச். அதே மாதிரி அந்த ஐவரி பாக்ஸும் என் கை கேட்ட தூரத்தில் வச்சுது அப்படிங்கிறாரு. ஸ்லைட் த லிட் எ பிட் வித் டங்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, இதெல்லாம் வச்சுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. புட் த டங்ஸ் ஆன் த டேபிள். குட், நவ் யூ கேன் கோ அண்ட் ஃபெச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஆஃப் 13 லோவர் பர்கே ஸ்ட்ரீட். இதெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வச்சுட்டு 13 லோவர் பர்கே ஸ்ட்ரீட்டில் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம் நவ், ஹி வாஸ் டெலிரியஸ். எனக்கு வந்து இந்த நிலைமையில் அவர் விட்டுட்டு போகிறதுக்கு சரியான இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ ஹவ் நெவர் ஹியர் ஆஃப் த நேம் ஐ செட். அவர் சொன்ன பேரை நான் கேட்டது கூட இல்லை அப்படிங்கிறாரு. வெல், ஹீ இஸ் த மேன் ஹூ ஹேஸ் த நாலேஜ் ஆஃப் த டிசீஸ் பட் ஹீ இஸ் நாட் அ மெடிக்கல் மேன், ஹீ இஸ் எ பிளான்டர். இவர் சொல்கிறாரு, கரெக்டு தான், அவர் மனுஷன் தான், ஆனால் அவனுக்கு இந்த டிசீஸை பற்றி நாலேஜ் அவனுக்கு தான் இருக்குது. அந்த ஆள் வந்து மெடிக்கல் மேன் கிடையாது, அவன் ஒரு பிளான்டர் அப்படிங்கிறார். அவர் வந்து ஹி லிவ்ஸ் இன் சுமத்ரா, நவ் விசிட்டிங் லண்டன். ஐ டிட் நாட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் பிகாஸ் யூ வுட் நாட் ஹேவ் ஃபவுண்ட் ஹிம் இன் தி ஹிஸ்டரி. அவர் வந்து ஒரு பிளான்டர், அவர் வந்து சுமத்ராவில் வாழ்ந்துருந்தவர், இப்போ லண்டனை விசிட் பண்ணுறதுன்னு வந்திருக்காரு. எனக்கு வந்து நீ வந்து அவர் படிக்க டைமில் போய் டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து 6 மணிக்கு போக சொன்னேன். ஐ ஹோப் you will be able to persuade him to come. You will tell him exactly how you have left me. இவர் சொல்கிறாரு, நீ போய் அவரை கூப்பிட்டு வந்துடுவேன்னு நான் நம்புகிறேன். அதே சமயம் அவரை பார்க்கும்போது நீ என்னை எந்த நிலைமையில் விட்டுட்டு போன அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். He said, you must tell him that I am dying. Plead with him, Watson. நீ அவர்கிட்ட சொல்லு, நான் செத்துட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I will bring him in a cab. I said, நான் சரி ஓகே நான் கூப்பிட்டு வந்துடுறேன், கேபில் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இவர் உடனே டக்கு, நோ யூ வில் பர்சுவல் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டன் பிஃபோர் ஹிம். ஆனால் இல்லை, நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ வரதுக்கு முன்னாடி வந்துடணும், அவன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும். ஏதாவது காரணம் சொல்லி மேக் எனி எக்ஸ்கியூஸ், ரிமெம்பர் திஸ் வாட்சன். ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நீ வந்துடு அப்படிங்கிறாரு. ஐ சா மிஸ்டர் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட் ட்ரம்பிளிங் அண்ட் க்ரையிங். அதாவது இப்போ அவர் வெளியில் பார்க்குறாரு, அந்த லேண்ட்லார்ட் இருக்காங்க இல்லையா மிஸ்டர் ஹட்சன், அவங்க வந்து வெளியில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறாரு. பிலோ அஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கேப். இந்த கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன் ஆஃப் த ஸ்காட்லாண்ட் யார்ட். ஹி வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம். இவர் டக்குன்னு இன்ஸ்பெக்டர் மார்டனை பார்க்குறாரு. ஸ்காட்லாண்ட் யார்டை சேர்ந்தவர் அவர் வந்து யூனிஃபார்மில் இல்லை. ஹவுஸ் ஹி ஆஸ்க் இன்ஸ்பெக்டர் மார்டன். இன்ஸ்பெக்டர் வந்து அவர் எப்படி இருக்கான்னு கேட்குறப்ப ஹி இஸ் வெரி இல் அப்படின்னு இவர் சொல்கிறார், அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு. ஐ ரீச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ். ஐ பட்லர் அப்பியர்ட் அட் த டோர்வே. Through the half-open door, I heard a man's voice telling the butler, I am not at home, say so. இவர் என்ன பண்ணுறாரு, கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே பட்லர் வந்து அதாவது வேலையார் மாதிரி ஒருத்தன் வர்றான். அவன்கிட்ட ஓப்பன் டோரில் கேட்குறாரு, இந்த மாதிரி இருக்காரான்னு கேட்குறப்ப இந்த வாய்ஸ் ஒன்று கேட்குது உள்ளே இருந்து, நான் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பலாம் அவனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிடுறாரு. ஐ புஷ்டு பாஸ் த பட்லர் அண்ட் என்டர் ரூம். ஆனால் அவன் தள்ளி விட்டுட்டு அந்த ரூமில் போயிடுறாரு. ஐ சா எ ஃப்ரைட் மேன் வித் பால்ட் ஹெட் சிட்டிங். கொஞ்சம் வயசான மேன் மாதிரி ஒருத்தரும் மண்டையில் வந்து முடியல பால்டாக இருக்குது. ஐ எம் சாரி ஐ செட் பட் த மேட்டர் cannot be dealt மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை சொல்கிறதுக்காக இது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றின விஷயம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இவர் சொல்கிறார். cannot be delayed, ஷெர்லாக் ஹோம்ஸ் நான் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். அப்படியே மேலே போகலாம் கதைக்கு. ஓகே, கண்டினியூஷன் இங்கே இருந்தால் ஆரம்பிக்குது. The man mention of his name had a different effect of the man. இந்த பேரை கேட்டு டக்குன்னு அவனுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது, ஒரு மாதிரி அவனுக்கு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. Have you come from Holmes? How is he? He asked. நீ ஹோம்ஸ் வந்து அவர் நீங்கள் எப்படி இருக்கார் அவர் அப்படிங்கிறது.
He is very ill. That is why I have come. Mr. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. உங்க மேலே ரொம்ப ஒப்பீனியன் வச்சிருக்காரு. உங்களால் மட்டும் தான் வந்து உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறாரு. The little man was startled. Why he ரொம்ப ஷாக். Why he asked? Because with your knowledge of the eastern diseases, I replied. ஏன்னு கேட்குறப்ப இல்லை, அந்த ஈஸ்டர்ன் டிசீஸோட நாலேஜ் வந்து உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. How did he get it? He asked. How did he get it? அது எப்படி அவருக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப I told him everything. இவன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறான். He smiled and agreed to come. இவன் சிரிச்சுட்டே வர்றான், வழக்கம் போல் சிரிச்சுட்டே வந்து சரி வந்துடுறேன் அப்படின்னு வர்றான். Pretending that I had some other appointment, I left him. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான். யாரே நம்பால் கிளம்பினோடனே வித் சிங்கிங் ஹார்ட் ஐ ரீச் ஹோம்ஸ் ரூம். திருப்பியும் ஹோம்ஸ் ரூமுக்கு வாட்ஸ்அப் வந்துடுறான். I told him that Mr. Smith was coming. Mr. Smith வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்காரு அப்படின்னா. Well done Watson, he said. You have done everything that a good friend would do. ரொம்ப நல்லது வாட்சன், நீ ஒரு நல்ல நண்பன் என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சுட்ட. Now we disappear to the next room and don't speak or come here. ஓகே, நீ இப்போ போய் அங்கே போய் மறைஞ்சுக்க, நான் சொல்கிற வரைக்கும் நீ வந்து பேசவும் கூடாது வரவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. I heard the footsteps. I heard your voice. Say, Holmes, Holmes, can you hear me? டக்குன்னு இவருக்கு சத்தம் கேட்குது. யாருக்கு? ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு சத்தம் கேட்குது. ஒரு ஸ்டெப் சத்தம் கேட்குது, ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹோம்ஸ், ஹோம்ஸ், கேன் யூ ஹியர் மீ? எனக்கு நான் கேட்குதா நான் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித்? நீ ஸ்மித்து தானா ஸ்மித்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹோம்ஸ் விஸ்பர்ட். யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ? யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. இவர் சொல்கிறார், உங்களுக்கு மட்டும் தான் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், நீங்கள் மட்டும்தான் அந்த லண்டன்லேயே எனக்கு கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. டு யூ நோ த சிம்டம்ஸ்? ஆஸ்க் ஸ்மித். உங்களுக்கு அந்த சிம்டம் என்னன்னு தெரியுதான்னு ஸ்மித்து கேட்குறான். ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித். நல்லா தெரியுது. அண்ட் ஹி டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான். They are the same Holmes. Smith said, poor Victor was dead man of the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. இவர் ஒன்றே சொல்கிறாரு, ஐயோ என்ன நீ சொல்கிற சிம்டம் எல்லாமே விக்டருக்கு வந்த சிம்டமாகவே இருக்கே. அவன் 4வது நாளே செத்து போயிட்டானே, ஒரு ஹெல்த்தியான யங்கான மேனாச்சு, என்ன கொடுமையாக இருக்கும், உனக்கு வந்துருச்சு கோயின்சிடன்ஸ், என்ன கோயின்சிடன்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். எனக்கு தெரியும் அதை நீ தான் பண்ணிட்டு. வெல் யூ கான் ப்ரூவ் இட். இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆனால் வந்து உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ் ஹோம்ஸ், கிரவுண்டு, எனக்கு ஒரு தண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஹியர் ஐ ஹியர் ஸ்மித் வாய்ஸ். க்யூர் மீ ப்ளீஸ். வெல் அபவுட் விக்டர் சேவேஜ் டெத் யூ டிட் இட். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையோடு கேட்குறாரு. என்னை தயவுசெய்து க்யூர் பண்ணேன். நான் வந்து வெல் அபவுட் விக்டர் சேவேஜ் டெத், எனக்கு வந்து விக்டர் எப்படி செத்தான் தெரியும், நீ தான் செஞ்ச. யூ டிட் இட். ஐ வில் ஃபர்கட் எவ்ரி திங் பட் க்யூர் மீ, ஐ வில் ஃபர்கட் அபவுட் இட். என்னை க்யூர் மட்டும் பண்ணி விடு, நான் விட்டுறேன், நான் அதை மறந்துடுறேன் அப்படிங்கிறது. யூ கேன் ஃபர்கட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் அஸ் யூ லைக். வாய்ஸ்டாக நீ மறக்கிறதும் இது பண்ணுறதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறோம். இட் டஸ் நாட் மேட்டர் டு மீ ஹவு மை நெப்யூ டெட். இட் டஸ் நாட் மேட்டர், இது எனக்கு மேட்டர் கிடையாது. டு மீ ஹவு மை நெப்யூ, அவன் எப்படி செத்தாங்கிறத பற்றி எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. வாட்ஸன் செட் யூ காட் இட் ஃப்ரம் த சைனீஸ் சைலர். உனக்கு வந்து வாட்ஸன் ஒருத்தர் சொன்னால் சைனீஸ் சைலர்ட்டுன்னு உன்ட்டு நோய் வந்துட்ட மாதிரி. குட் தேர் பி எனி அதர் ரீசன்? வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அந்த நோய் வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஐ கான்ட் திங்க், என்னால் யோசிக்க முடியல. மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ பிளண்டர் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னான். அதாவது என்னென்னா, என்னால் திங்க் பண்ண முடியல, என் மைண்டில் எதுவுமே இல்லை, தயவுசெய்து ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறான். ஹோம்ஸ் சொல்கிறாரு. டிட் எனி திங் கம் பை போஸ்ட் ஏ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே அப்படிங்கிறது. உனக்கு போஸ்ட்டில் ஏதாவது வந்துச்சா, பாக்ஸ் மாதிரி ஏதாவது நோட் நம்ம வந்துச்சா அப்படிங்கிறது. எஸ் ஐ ஓப்பன் இட் அண்ட் தேர் வாஸ் அ அப்படி கண்டினியூஷன் இருக்கு. அண்ட் தேர் வாஸ் எ ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட் இட். ஏ ஜோக் பர்ஹாப்ஸ் இட் ட்ரூ பிளட் செட் ஹோம்ஸ். ஆமாம், ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துச்சு, அதில் உள்ளுக்குள்ள ஒரு ஷார்ப்பான ஸ்ப்ரிங் இருந்துச்சு, அது ரத்தத்தை உரிரமாக கையில் பட்டு ரத்தத்தை உரிர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறான். நோ இட் வாஸ் நாட் அ ஜோக். யூ ஃபூல், யூ ஹேவ் காட் இட். இது வந்து ஜோக் கிடையாது, நீ தான் முட்டாள், உனக்கு வந்து சம்பவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹூ ஆஸ்க்டு யூ டு கிராஸ் மை பாத். யார் என்னோட வழியில் போனாலும் யூ நோ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத்து. ஏன்னா உனக்கு விக்டரோட டெத்தை பற்றி நிறையா தெரியும், அதனால் நீ உடனே நான் சாகடிக்கிறேன். யுவர் எண்ட் இஸ் நியர், உன்னோட முடிவு பக்கத்தில் வந்துருச்சு ஹோம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இப்போ இந்த பாக்ஸை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன், இதுதான் கடைசி எவிடன்ஸு, இதுக்கப்புறம் என்னை எவனும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டர்ன் த கேஸ் ஸ்மித் செட் ஹோம்ஸ் இன் இஸ் நேச்சுரல் வாய்ஸ். டக்கு நம்ம ஹீரோவை மாறுறாரு. யார்? நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நார்மல் குரலில் சரி லைட்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேஸ் அந்த கேஸை வந்து டேர்ன் அப் பண்ணு, அதிகப்படுத்துற மாதிரி சொல்கிறாரு. எஸ் ஐ வில் ஸோ தட் ஐ கேன் சி யூ பெட்டர். ஆமாம், அதிக கண்டிப்பாக படுத்து தான் போகிறேன், அப்போ தான் என்னால் முழுமூஞ்சியை பார்க்க முடியும் அப்படிங்கிறது. தெர் வாஸ் சைலன்ஸ். தென் ஐ ஹியர்ட் ஸ்மித் சே, வாட்ஸ் ஆல் திஸ் அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன இதெல்லாம் அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறான் ஸ்மித். Successful acting, said Holmes. For 3 days I did not taste anything, neither food nor drink.
எல்லாமே ஆக்டிங் தான். நான் 3 நாளாக சாப்பிடல, தண்ணி குடிக்கல. There were footsteps outside. The door opened and heard Inspector Martin voice. I arrest you on charge of a murder, he said. இப்படி பேசிட்டு இருக்கும் டக்குன்னு ஃபுட்ஸ்டெப் சத்தம் கேட்குது. கதவை ஓப்பன் பண்ணி இன்ஸ்பெக்டர் வராரு. நான் அவனை கொலை செஞ்சதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே கீழே வந்தோம்னா என்ன இருக்குது, ஓகே, மர்டர் ஹீ செட் அப்படி இருக்கு. ஓகே, if so, let me bring Sir Jacques Meek or Penrose Fisher or Holmes. There was a sudden presence skull followed by the clash of iron and sudden cry of pain. There was a click of handcuffs. Holmes asked me to come in. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த போலீஸ் உள்ளவங்க டக்குன்னு ஒரு கலவரம் நடக்குது. என்னென்னா, இப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜாப்செட் மேக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷ் ஆர் ஹோம்ஸ். அவன் வந்து உன்னை கைது பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே நான் வேணா அவளை கூப்பிட்டு வரேன், யார் ஜாப்செட் மேக்கு பென்ரோஸ் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அப்போ சடனாக வந்து ஒரு கலவரம் தப்பிக்க பார்க்குறான். டக்குன்னு ஒரு விட்டு போடுற சத்தம்லாம் கேட்குது. ஃபாலோ பை த கிளாஸ் ஆஃப் அயன் அண்ட் சடன் கிரை ஆஃப் டக்குன்னு ஒருத்தர் சத்தம் போடுற மாதிரி அழுகிற மாதிரி அடி விடுக்குது. அந்த மாதிரிலாம் அப்படி இப்படி பண்ணி தெர் வாஸ் எ கிளிப் ஆஃப் ஹேண்ட் கப்ஸ் விளங்க போட்டுடுறாங்க யாருக்கு, ஸ்மித்துக்கு. ஹோம்ஸ் ஆஸ்க் மீ டு கம் இன். ஹோம்ஸ் ஆஸ்க் மீ டு கம் இன். இப்போ வந்து ஹோம்ஸ் சொல்கிறார், உள்ளவா அப்படின்னு வாட்சன் சொல்கிறார். சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ. ஐ அண்டர் மைண்ட் யுவர் கேப்பபிலிட்டி as a doctor. It was just to get Smith here and I did not want you to know that I was not ill. சாரி வாட்சன், நான் வந்து உன்ட்டு ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். உன்னோட டாக்டராக உன்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். ஆனால் ஸ்மித்தை இங்கே வர வைக்கிறதுக்கு எனக்கு வழி தரல. அதனால தான் உன்ட்டு அப்படி நடந்துக்கிட்டேன். ரெண்டாவது, எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த நீ தெரிஞ்சுக்க வேணாம்னு நான் நினச்சேன். பட் இவர் அப்பியரன்ஸ் ஐசெட், ஆனால் நீ உண்மையிலே உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்மளால் கேட்குறான் வாட்சன். 3 days ஃபாஸ்டிங் அந்த மேக்கப் வித் ட்ரிக். 3 நாள் நான் சாப்பிடாம வந்ததுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறான். இந்த காயின்ஸ், அந்த காயின்லாம் கேட்டு வறுமை கொட்டி கீழே இருக்க மாதிரி நடிச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த காயின்ஸ், ஓ தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலிரியஸ், ஹீ லாஃப்ட். நான் அது எல்லாமே திருப்பி உறுதிப்படுத்துவேன், என்னோட ஆக்டிங் வந்து ரொம்ப சென்சேஷனாக இருக்காங்க, அதுக்காண்டி ஆக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். I need to eat now, Watson. Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. உடனே எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும் வாட்சன். அதே சமயம் மிஸ்டர் ஸ்மித் வந்து அவனோட நெப்பியை கொண்டுட்டான், அதே மாதிரி என்னையை கொள்ளணும்னு நினச்சான், ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன். எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிட தேவை இருக்குது. ஐ திங்க் தட் சம்திங் நியூட்ரிஷியஸ், ரொம்ப சத்தான உணவுகள் ஏதாவது இருந்தால் எனக்கு இமீடியட்டாக வேணும். அட் சிப்சன்ஸ் would not be out of place and thank you வாட்சன், he said. அதாவது என்னென்னா, கடைசியாக சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. என்னென்னா, எனக்கு இமீடியட்டாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்துள்ள உணவு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற. அண்ட் தேங்க்யூ வாட்சன், ஹீ செட். சொல்லிடலாம் என்னென்னா, கடைசியில் கதை எப்படி முடியுது, வாட்சன்கிட்ட சொல்லி தேங்க்யூ வாட்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, ஹீ செட் அப்படிங்கிறார். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கதையை எப்படி முடிக்கிறாரு, இம்மீடியட்டாக எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாட்சன்கிட்ட நன்றியை சொல்லி முடிக்கிறார். இப்படி தான் கதை முடியுது. மிக்க நன்றி வாட்சன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, கதை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கதை வந்து ஒரு அப்படியே க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரி போயிருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, இதில் வர்ற 3 கேரக்டர் 4 கேரக்டர் நடக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்ன கேரக்டர்னால், ஃபஸ்ட்டு அந்த லேண்ட்லார்டு, ஓகேவா, லேண்ட்லார்டு, அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸு, அதுக்கப்புறம் வாட்சன், அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் ஸ்மித்து கொலை செஞ்சார். ஓகேவா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கதை நோக்கி போகும். ரொம்ப சிம்பிளான கதை தான். 2-3 தடவை படிச்சிங்கன்னா நான் பண்ணுறோம், சரிங்களா? ஓகே, இந்த கதை முடிஞ்சிச்சு. இது கீழே நிறையா க்ளோசரி இருக்கும், மீனிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுவும் நம்ம தனியாக படிக்கணும். அபவுட் ஆத்தர்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும், சரிங்களா? இது எல்லாமே இப்போதைக்கு கதையோட டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு, கதையோட கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, ஓகேவா? ஓகே, இந்த கதை முடிஞ்சிச்சு. 2-3 தடவை கதையை வாசிங்க. இந்த தமிழில் கதையை கேட்டுட்டு இங்கிலீஷில் வாசிங்கன்னா கண்டிப்பாக எழுதி தெளிவாக புரியும். தமிழில் ஃபஸ்ட்டு நம்ம தாய்மொழி தமிழ் தான், அதனால் ஃபஸ்ட்டு பை த்ரூ வந்து நம்ம தாய்மொழியில் தான் எந்த மொழியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம தமிழ் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இங்கிலீஷ் மீனிங் புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஓகே, குரூப் 2 நெருங்கிட்டே இருக்குது எக்ஸாமு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிகே நல்லா படிங்க. ஜிகே அட்லீஸ்ட் வந்து 2-3 சப்ஜெக்டாவது ரொம்ப தரவாக இருக்கும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.